ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூர்யா திஷா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் பயங்கர எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற கருப்பு இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கருப்பு வந்து ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் ஒரு படம் எடுத்தால் அம்மனெல்லாம் கிண்டல் பண்ணி இந்து மதத்தெல்லாம் ஒரு மாதிரி கலாச்சி விட்டுருந்த ஆர்ஜே பாலாஜியும், ஜோதிகா கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆஸ்பத்திரி கட்டலாம் இல்லைன்னா ஸ்கூல் கட்டலாம்னு சொல்லி நிறையா இந்து மதத்தை சேர்ந்தவங்களோட வெறுப்பை சம்பாதிச்சது. இப்போ நம்ம சூர்யா ஜெய்பீமில் வன்னியர்களை ஒரு மாதிரி வந்து ஒரு நெகட்டிவாக காமிச்சது. இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்த மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. அதில் ஜெயிச்சாங்களா இல்லையா பார்க்கலாம். 7 கடல் கோர்ட்டில் நம்ம பேபி கண்ணன் ஆர்ஜே பாலாஜி தான் பெரிய ஆள். அவர் வச்சதான் சட்டம். அவர் இருக்கிற ஜட்ஜு நம்ம நட்டியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எந்த கேஸ் வந்தாலும் இவருக்கு ஏற்ற மாதிரி தான் திருப்பி போகுது. இப்படி இருக்கும்போது இந்த கேரளாவிலேருந்து நம்ம ஊருக்கு வர இந்திரன்ஸும் அவர் பொண்ணும் நகையை பறி கொடுத்துட்றாங்க. கடைசியில் வந்து ஒரு வழியே இல்லாமல் கருப்பசாமிகிட்ட போய் அவர் முறையிட நம்ம சூர்யா வந்து கருப்பு வந்து அப்படியே சாமியா நேரம் வந்து இதை வந்து சாட்சி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த நட்டி ஆர்ஜே பாலாஜியோட கொட்டை அடங்கிச்சு, அந்த கோர்ட்டில் இருக்கிற மக்கள்லாம் திரும்பினாங்க அப்படின்றத முதல் பாதி வந்து ஒரு ஜெய்பி மாதிரி ஒரு கருத்துள்ள படமாகவும், அடுத்த பாதி வந்து ஒரு மாயாஜால படமாகவும் எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. இப்போ 80-90களில் இப்போ வர படங்களோட பார்த்தீங்கன்னா வயசான ஒருத்தர் இருப்பார். அவரை போட்டு வெளில அடிக்கடி அடிப்பான், மிதிப்பான், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு கத்துவார். இல்லைன்னா ஒரு பொம்பளை சேலை பிடிச்சிருப்பாங்க, அது யாருமே இல்லையான்னு கத்தும். அப்போ ஹீரோ வந்து என்ட்ரி ஆவார். ஸோ அந்த ஹீரோ வந்து எல்லாருமே கடவுளாக பார்ப்பாங்க. பார்க்குற ரசிகர்களும் அந்த கடவுளாக பார்த்து சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுவே ரசியம். ஸோ அப்படி கடவுளாக பார்க்குறதுக்குள்ள அந்த கடவுளே ஹீரோ வந்து எப்படி இருக்குன்ற ஒரு நாட் வந்து ஃபேண்டசியாக ஆர்ஜே பாலாஜி யோசிச்சிருக்காரு. இந்த மூக்குத்தி அம்மனில் நம்ம மகேந்திரா அந்த மாதிரி இதில் வந்து கருப்பில் சூர்யா என்னப்பா ஒரு 60 பவுன் நகையை வந்து அசால்ட்டாக வந்து பையில் போட்டுட்டு இப்படியா ஒரு மேசன் பிரிட்ஜ் அதுவும் ஆள் நடமாட்ட இடத்துல இறங்குவாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளை உறுத்தினாலும், இந்திரன்ஸோட அப்பாவித்தனமாக ஒரு பொண்ணோட பேச்சு, ஒரு ½ ஃபர்ஸ்ட் படத்தில் நடக்கிற சீன்ஸ்லாம் நம்ம அந்த லாஜிக்கெல்லாம் மறக்கடிச்சிருது. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமான நடிப்பு. அதேமாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து இவர்கிட்ட பிரியாணி சாப்பிட்டு அவங்க கூட இருக்கவங்களாம் ஆட்டையை போடுறதுலாம் ஒரு அளவுக்கு நமக்கே கடுப்பு வந்து மூஞ்சியில் குத்துறம் போல தோணுது. இதில் வந்து படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி எனக்கோ ஜெயிச்சிருக்காங்க. நட்டி இதில் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஜட்ஜா வந்தாலும் ஆர்ஜே பாலாஜி சொல்கிறத வச்சு பேஜ் 5ல் இருக்க பாயிண்ட்டை பாருங்க பார்த்துட்டு சிரிக்கிறது. கோர்ட்டில் வந்து முதல் சீலே உட்கார இடத்துலேயே ஒரு பூவோட இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து என்ன பூவும் போட்டுமா வந்திருக்குதுன்னா கோட்டா என்னன்னு கேட்கறதுலேயே அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் எப்படிப்பட்டதுன்றதை கொஞ்சம் இயக்குனர் புரிய வச்சாரு. லப்பர் வந்து அருமையாக ரோல் பண்ண சுசிகா வந்து ஆர்ஜே பாலாஜி கூடயே வச்சு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் வந்து 45 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கருப்பு வராரு. ஆனால் முதல்லே வந்து இது சாமி படம் கருப்பு படம் நமக்கு வந்து ஒரு இதை ஹிண்ட்டை கொடுத்துட்றாங்க. அது கொடுக்காம டைரெக்டாக விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் 45 நிமிஷம் எந்த எபிசோடை பார்க்கும்போது நம்ம கருப்பா எப்படா வருவேன்னு கேட்க அளவு வச்சது வந்து இயக்குனரோட வெற்றி. இன்டோனியன் படம் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சூப்பராக போகுது. ஒரு ஜெய்பீமில் வந்து ஒரு கோட் ட்ராமா, பொன்மகள் வந்தால் கோட் ட்ராமா, இந்த மாதிரி ஒரு கோட் ட்ராமாக்கு எப்பயுமே வந்து ஒரு ஆடியன்ஸ் உண்டு. அதை கரெக்டாக வந்து ஆர்ஜே பாலாஜி கேப்சர் பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்நியன் மாதிரி எல்லாருமே திருந்தணும், தப்பே நடக்காமல் இருக்கணும்னு கொண்டு போகிறது. எல்லா சாமியும் வந்து அந்த எல்லைக்குள்ளே தான் வந்து ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பவரோட வந்து அவர் வந்து சண்டை போடுறதுன்னு சொல்லி கொஞ்சம் லாஜிக்கலாக ஈஸியாக வந்து ஆர்ஜே பாலாஜி மறக்கடிச்சிடறாரு. பட் இவருக்குள்ள ஒரு ப்ளஸ் படம் சீரியஸாக போகும்போது நடுவில் வந்து ஒரு காமெடியாக அழகாக புகுத்துறது. குறிப்பாக இவர் வந்து அந்த கோர்ட்டில் பொய் சொல்ல முடியாது உண்மையாக சொல்கிறலாம் தேட்டரில் அப்ளாஸ் அல்லது சூர்யாவுக்கு வந்து ஏற்ற ரெடிமேடான கேரக்டர் எப்பவுமே வரப்பா இருப்பப்போ. இந்த படத்தில் ஒரு கருப்பு கடவுள்னு ஒரு வரப்பாவே கொண்டு வந்துட்டாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற ஒரு ஃபேஷனாக காமிச்சு பாத்தியான்ற மாதிரி ஒரு ஹீரோவை கொண்டு போகாம இவரை கருப்பு சாமியாவே இறக்கினதுல பல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட ஆர்ஜே பாலாஜி ஜெயிச்சிருக்கிறாரு. வில்லனா கூட எஸ்ஜே சூர்யா ஆளை போட்டுருக்கலாம்னு சொன்னா கூட இவர் சொந்தமாக எழுதும் பொழுது தன்னோட கேரக்டர் கொஞ்சம் அதிகமாக முன்னிறுத்துறதும் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணதுனால சரி ஓகேப்பா வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஸ்கோர் பண்ணிடுறாரு. என்ன வில்லத்தனமா பார்த்து வில்லத்தனமா செய்கைகள் பண்ணா கூட அவர் ஃபேஸ் இருக்கிற ஒரு அமுல் பேபி மூஞ்சி வந்து நான் போறேன் உனக்குலாம் அதுக்கிட்ட சாமி நாங்களே போதுன்ற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு டிராபேக்கு. இன்ட்ரோலோட இந்திரன்ஸ் மெட்ரோடைய படம் முடிஞ்சிருச்சு. அப்பயே வந்து நீங்கள் வந்து டைட்டில் கார்டில் போட்டிருந்தா நிம்மதியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து படம் கொஞ்சம் இழுன்னு போய் இந்த சாமியா பூதமான்ற மாதிரி கொண்டு போனது. அதுவும் காந்தாரா மாதிரி நம்ம சூர்யாவை ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொரு காந்தாராவெல்லாம் கண்டிப்பாக காப்பி அடித்தாலும் அந்த மாதிரி வர முடியாது. அந்த மண்வாசனை இதில் மிஸ்ஸிங் ஆகுது. இங்கே ஹீரோனாலே திராவிட சித்தாந்தம் பேசணும், பெரியாரோட ஃபேனாக வரணும், கடவுள் இல்லைன்னு சொல்லி கருப்பு சட்டை போடணுன்ற ஒரு இதெல்லாம் உடைச்சு அதுவும் குறிப்பாக திராவிட சிசுவாகவே தினாட்டு இருந்த சூர்யா வச்சு ஒரு சாமி படம் பண்ணதுக்காகவே இந்த படத்தை குறைகள் மறந்துட்டு பார்க்கலாம். ஒரு இந்து மதம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு படம் ரொம்பவே பிடிக்கும். மற்றவங்க ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் படம் இருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கும் நெட்டிங் நடக்கிற கான்வர்சேஷன்ல திடீர்னு நீ பேபி கண்ணா கன்வெர்டரான்னு கேட்கறதெல்லாம் தேட்டரில் அப்ளாஸ் அள்ளுது. வாங்க படம் பஞ்ச் லைன் கருப்பு கலர்ஃபுல் 2.75 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க படம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.